யோ வெல்கம் guys. ஸோ இன்னைக்கு இட்ஸ் another டே. நாங்கள் வந்து இன்னைக்கு டோக்கியோலேருந்து ஒசாக்கா போகிறோம் பை புல்லட் ட்ரெயின். அண்ட் as you can see we have luggage and 1 year old baby. நாங்கள் சொந்தமாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ guys. Sup guys, good morning. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஷினாகாவா ஸ்டேஷனில் இருக்கோம். டுடே இஸ் another பிக் டே ஃபார் us. இன்னைக்கு நாங்கள் வந்து பேசிக்கலி டோக்கியோ டு ஒசாக்கா போகிறோம் அண்ட் புல்லட் ட்ரெயினில் போகிறோம். ஸோ இங்கே சில விஷயம் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. பேசிக்கலி சுயிக்கா கார்டு எப்படி வாங்குறது, சுயிக்கா கார்டுனா தச்சின்கோ கார்டு எனக்கு சொன்ன மாதிரி. அண்ட் அதே சமயத்தில் புல்லட் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதும் எப்படி அப்படின்னு என்னால் முடிஞ்சுது நான் காமிக்கிறேன்னு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம டிக்கெட் சுயிக்கா கார்டு எடுக்கலாம். இந்த சுயிக்கா கார்டு எடுக்கிறதுல வந்து இங்கே பிளாக் கலர், கிரீன் கலர்ஸ்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணுறது. பிளாக் கலர் தான் பேசிக்கலி புது கார்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த மிஷின். ஸோ இந்த மிஷினில் வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் நியூ சுயிக்கா கார்டு, அதுக்கப்புறம் நேம் இன்ஸ்டாக்ட், அப்புறம் இங்கே வந்து கிரி, இப்போ இங்கே வந்து உங்கள் பேர் ஃபுல் நேம் தட்டலாம். தட்டினதுக்கப்புறம் குறைக்குன்னா அழிக்கிறது பேசிக்கலி கன்ஃபார்ம் மெயில் 1993 இது ஃபோன் நம்பர். எஸ். ஸோ அப்படி வரும். எல்லாத்தையும் தட்டிட்டு ஓகே தட்டினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ண போகிறீங்கன்னு தட்டிட்டு அதுக்கப்புறம் காசு போட வேண்டியதான் மிஷினில். காசு போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டு வழி ஆயிரும். ஓகே. ஸோ அந்த காட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு வரும். இந்த காட்டு தான் வந்து சுயிக்கா காட்டு. நம்ம ஊர்லலாம் தச்சேன்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வேணாலும் பேசிக்கலி போகலாங்க. பெரிய தலைவலி மிச்சம். ஏன்னா அவங்க வந்து முதல் நாள் சொந்தமாக டிக்கெட் வாங்கணும் பாருங்க. அங்கே தட்டுவோம்ல இந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் மண்டை குழம்பிடுச்சு. ஊர்பட்ட லைன் இருக்கு. ஸோ இந்த கார்டு வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ட் இந்த கார்டு வந்து 2000 ரிங்கெட்னு போட்டுருந்துச்சுல, 2000 ரிங்கெட் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா 1500 2000 ஏன் தட்டினீங்கன்னா 1500 ஏன் தான் பைக். இன்னொரு 500 வந்து டிபாசிட் மாரி. அண்ட் நீங்கள் கிளம்பும் போது இது வந்து நீங்கள் திருப்பி கொடுத்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வச்சிருக்கலாம். ஏன்னா இது எக்ஸ்பைரிலாம் இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி ஜப்பானுக்கு வரும்போது நீங்கள் பயிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் யூஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அண்ட் இதுதான் Shinagawa. Shinagawa is basically another type of Tokyo station மாரி தான். சென்ட்ரல் ஸ்டேஷன் which has many transfer line. நிறைய இடத்துக்குலாம் போகலாம் இங்கேருந்து. ஸோ நம்ம ஒசாக்காக்கு ஆரம்பத்தில் டோக்கியோலேருந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஹோட்டலுக்கு ஷினாகாவா இன்னும் கிட்டே இருந்துச்சு. பேசிக்கலி ஷினாகாவா தாண்டி டோக்கியோ போனோம்னாலுமே டோக்கியோ ஸ்டேஷன் ஸ்டில் ஷினாகாவா வந்துட்டு தான் ஒசாக்காவுக்கு போவோம். ஸோ நாங்கள் ஒசாகா ஷினாகாவாலேருந்து போயிடலான்னு முடியும். அண்ட் அடுத்தது வந்து ஜேஆர் டிக்கெட் எப்படி வாங்குறதுன்னு காமிக்கிறேன். ஓகே. ஜேஆர் டிக்கெட்னா பேசிக்கலி புல்லட் ட்ரெயின். ரைட். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா புல்லட் ட்ரெயின் டிக்கெட். புல்லட் ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்க போகிறோம்? ஸோ இது வந்து ஷினாகாவா ஸ்டேஷன் சொன்ன மாரி. ஷினாகாவா ஸ்டேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஷின்கான்சென் ஜேஆர் லைன் டிக்கெட்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு இடமே இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கலாம் பேசிக்கலி. ஸோ காமிக்கிறேன் எப்படி. இங்கே போனீங்கன்னா
இங்கேயும் இதே மாதிரி வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். இந்த வெண்டிங் மிஷின்ஸ்ல இங்க போயிட்டு இங்கிலீஷ் ரிசர்வ்னா நீங்க வந்து காமிக்கிறேன். ஷின்கான்சே ஃப்ரம் இல்லைன்னா வேற ஸ்டேஷன்லேருந்து ஒசாக்காக்கு. இது இன்னைக்கு. அப்புறம் டைமிங் இத்தனை பேர்த்துக்கு தட்டுனீங்கன்னா பேக்கேஜா பர்ச்சேஸ் வித் ஓவர் சைஸா ஓவர் சைஸ்ன்னு தட்டுனீங்க அப்படின்னா ஆர்டினரி இல்லைங்க. உங்களுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்குறேன். டைமிங்கை மாற்றுவோம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் சீட் பர்ச்சேஸ் வித் பேக்கேஜ். பெரிய பேக்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே இங்கே சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லைன் கிடைக்கும். பின்னாடி லைன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பேக் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்கலி நார்மல் சீட்டே எடுக்கலாம். நான் ரிசர்வ் ஷின்கான்சே ஷினாகாவாலேருந்து ஒசாகாக்கு இன்னைக்கு 2 அடால்ட்டு. ஸோ தட்டுனீங்கன்னா 1 வேவா 2 வெட்டியா அப்படின்னு நம்ம 1 வே எடுப்போம். அதுபோல் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் தட்டினீங்க அப்படின்னா காசு போடலாம். காசு வந்து நீங்கள் இங்கே போடலாம். இங்கே பில்லு இங்கே காட்டு, இங்கே டிக்கெட் வழி, இங்கே டிக்கெட் வழி ஆகும். அவ்வளோதான். ஸோ நீங்கள் அங்கே வந்து இப்போ நான் சொன்ன மாரி அந்த இதெல்லாம் தட்டி அந்த வெண்டிங் மிஷினில் தட்டுனீங்க அப்படின்னா காசு இருந்துச்சுல 27,000 ஏன் 10,000 நம்ம ஊர் காசுக்கு 300 ringgit. அப்போ 20,000 30,000 கிட்ட சொன்னீங்கன்னா பேசிக்கலி க்ளோஸ் டு 900 ringgit. 2 பேத்துக்கு அது வந்து நான் சொல்றேன். அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து கணக்கோடுங்க 450 ringgit. ஆமாம், ஏன்னா நம்ம எடுக்கிற ட்ரெயின் வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம் ஒரு ஊருக்கு. பேசிக்கலி நம்ம ஊரில் உள்ள இடிஎஸ் அந்த மாதிரி ட்ரெயின். அண்ட் இங்கே உள்ள விலைவாசிக்கு அதுதான் விலை. ஒரு ஆளுக்கு ஒரு 350 கொடுத்தாதான் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். ப்ளஸ் 2.5 மணி நேரத்தில் இந்த மாதிரி போயிடலாம். ஸோ அந்த எல்லாத்தையும் நீங்கள் தட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற டிக்கெட் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். இந்த மாதிரில தான் நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது புல்லட் ட்ரெயினில் எப்படி போக போகிறோம்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ்.